எல்லாருக்கும் வணக்கம். நான் 100 புக்கு எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி ஃப்ரீ மணி புஸ்தகத்தோட டைட்டில். இது வரைக்கும் நான் எழுதினே தான் இருக்கிறதே பிக்கஸ்ட் புக்கு. இது பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சைக்காலஜியை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்கள் மைண்டால் அஃபெக்ட் ஆகுதுன்னு டீட்டெயில்டாக புக்கு எழுதியிருக்கேன். இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் புக்கை வாங்கிறதுக்கும் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 26 மியூசிக் அகாடமி உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட். உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலை ஃபவுண்டேஷனில் தமிழ் பாட்டுக்கெலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ராகசுதா ஹாலில் லஸ்ல நாங்கள் மாதம் ஒரு கச்சேரி பண்ணுறோம். அந்த சீரீஸில் இந்த வாட்டி கச்சேரி பரத் சுந்தருங்கிறவர் பாடுறாரு. ஜூலை 26 சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த இடத்துல கச்சேரி ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்குங்க. டெஃபினட்டாக கச்சேரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி பஃபெட்டோட பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் விஷ்ணு இல்லைங்கிறத உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு விஷ்ணு இருக்க மாட்டார். பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது நான் நேற்று உங்கள்கிட்ட காம்பிட்டன்ஸ் பற்றி பேசினேன். உங்களுக்கு எந்த விஷயம் தெரியும், எந்த விஷயம் தெரியாதுன்னு. எக்ஸைட்டிங்காக இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு தெரியாத விஷயத்த பண்ண போய் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் காசு தான். எஸ்பெஷலி எவனோ புரோக்கர் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான்னு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் காசு. இப்படி தான் இந்தியாவில் டோட்டலாக 4 லட்சம் கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போன 3-4 வருஷத்தில் விட்டுட்டாங்க. இது மாதிரி நம்ம செய்யவே கூடாது. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸோட ஓனராக இருக்கணும். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் புரியுதோ அந்த பிஸ்னஸ் தான் செய்யணும். புரியாத பிஸ்னஸை புரிஞ்சு கற்றுக்குங்க. அண்ட் சிம்பிளான பிஸ்னஸில் பாருங்கள். எப்படி நான் கோகோ கோலா பற்றி சொன்னேன். சக்கரை தண்ணி, சோடா மிக்ஸ் பண்ணி ஆக்டரை டான்ஸ் ஆட விட்டு 2 ரூபா சரக்கை 10 ரூபாய்க்கு விற்று காசு சம்பாதிக்கிறது. அதில் டியூட்டி, டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். போக அவனுக்கு நல்ல காசு வரும். அது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பான். 100 வருஷம் கூட மக்கள் கோகோ கோலா சாப்பிடுவோம். ஏன்னா கோகோ கோலாவுக்கு ஏஐலாம் ஒன்றும் பண்ண முடியாது. வயிற்று பசியை நம்ம தான் தீக்கணும். நம்மளுக்கு கோக்கு குடிக்கணும், பெப்சி குடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த தாகத்தை ஏஐயால் தணிக்க முடியாது. இது ஏஐ ப்ரூஃப் பிஸ்னஸ். இது மாதிரி நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் என்னங்கிறது தெரியணும். வரப்போகிற ட்ரெண்டை நம்ம பிஸ்னஸை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரியணும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பஃபெட் என்ன சொன்னார்னா, பர்ஃபெக்டான பிஸ்னஸ்லாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பக்காவான பிஸ்னஸ்ஸு. மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்து போய் சேரணும்னா அந்த காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் முடியும். ஒரு ஊருக்கு 2-3 பெரிய பேப்பர் தான் இருக்கும். அவங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் லிங்க்கு கரெக்டாக இருக்கும். மக்கள் காசு கொடுத்து பேப்பர் வாங்குவாங்க. மக்கள் கொடுக்குற காசில் பேப்பர் பிரிண்ட்டு கூட அடிக்க முடியாது. விளம்பரத்தை நம்பி தான் பேப்பரே இருந்தது. அதனால் இந்த விளம்பரம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா வீடை வாடகைக்கு விடணும், பொண்ணு பார்க்கணும், பையன் பார்க்கணும், ஏதாவது காரு செகண்ட் ஹேண்டில் வாங்கணும், விற்கணும், எல்லாத்துக்குமே அது தேவைப்பட்டது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேர் நம்மளது கிளாசிஃபைடு. இன்டர்நெட் வந்தது, கூகுள் வந்தது, வெப்சைட் வந்தது, மேட்ரிமோனியல் சைட் வந்தது, செக்டர்ஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு nobroker.com மாதிரி சைட்டு வந்தது. அப்புறம் ஜாப்ஸுக்கு தனி சைட்டு வந்துடுச்சு, லிங்க்டின் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் இழுத்து தாளாக போடுற மாதிரி ஆயிடுச்சு. மெதுவாக பேப்பர் சிங்க் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் இன்னும் நடக்கும்னு தெரியல. ஸ்லோ டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி போச்சு. இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கலன்னா நம்ம இன்றைக்கும் பேப்பர் ஷேரை வாங்கி வச்சுருப்போம். பஃபெட் கிட்டேயே நிறைய பேப்பர் கம்பெனிலாம் இருந்தது. உஷாராக எல்லாத்தையும் விற்றுட்டார். வாஷிங்டன் போஸ்ட் அவர் கையில் இருந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து மெதுவாக வெளில வந்தார். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெஃப் பீசோஸ்ட்ட வாஷிங்டன் போஸ்ட்டை விற்றுட்டார். ஜெஃப் பீசோஸ் வாஷிங்டனை டிஜிட்டல் கம்பெனியாக மாற்றிட்டார். பஃபெட்டோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்த வாஷிங்டன் போஸ்ட் இன்னைக்கு காணும். இதுதான் உங்களுக்கு காம்பிட்டன்ஸ், சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் நல்லா தெரியணும். இன்றைக்கி நல்லா இருக்கிற பிஸ்னஸ்ஸு நாளைக்கு டெக்னாலஜினால் காணாமல் போயிடலாம். இதை தான் நான் சொல்கிறேன். சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஒரு காலத்தில் டேப்பு கடை நிறைய இருந்தது. ஏவிஎம்ங்கிற குடும்பமே வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ரெக்கார்ட் கடை தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி யாரும் போய் டேப்பு கடையில் டேப்பு வாங்குறது கிடையாது. புஸ்தக கடையில் புஸ்தகம் வாங்குறது கிடையாது. செல்ஃபோனை கூட ஆன்லைன் வாங்குறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் மெதுவாக ஆன்லைனில் நடந்துக்கிட்டே போகுது. இதுதான் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸுங்கிறது இன்றைக்கி மட்டும் என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாமல் பின்னாடி என்ன நடக்க போகுது, நம்ம வியாபாரத்தை இன்னொரு பெரிய முதல்ல காலி பண்ணிவிடுமா, டெக்னாலஜி காலி பண்ணிவிடுமா, இந்த விஷயத்தெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தான் கட்டப்பட போகிறீங்க, மற்றவங்க கட்டப்பட போகிறதே கிடையாது. உங்கள் காசு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கு. ஸ்டீலிங்கிறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து கார் கம்பெனி வாங்கினீங்கன்னா அவன் அன்றைக்கி எலக்ட்ரிக் கார் பண்ணுவானா மாட்டானா, எலக்ட்ரிக் காரை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இது மாதிரி விஷயத்தை கணக்கு போட்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலாலாம் ஓடாதுன்னு நான் சொன்னேன். ஈஸியாக எலக்ட்ரிக் சாஃப்ட்வேரில் கோடு எழுதுறதும் இன்ஜினியரிங்கை வச்சு ஸ்கூட்டர் பண்ணுறதும் கம்ப்ளீட்டாக 2 விஷயம். நம்மளுக்கு இருந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸில் ஓலாவால் ஸ்கூட்டர் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் கிடையாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதே ஏத்தர் ஐடியா பண்ணோன்னே ஹீரோன்னு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிலை 35% ஆஃப் அந்த கம்பெனியை வாங்கிட்டான். எப்போ இருந்தாலும் காசு போட்டுக்கிட்டே இருக்கிறான். எப்போ வேணால் அந்த கம்பெனியை முழுங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்போ அது ஷுவராக நல்லா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கும் அது லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். எப்போ வேணால் ஹீரோ சாப்பிட்ருவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும், பஜாஜ் ஒரு காலத்தில் ஸ்கூட்டர் பண்ணிட்டு இருந்தான், அவன் ஸ்கூட்டரில் வந்து சாப்பிட்ருவான். ஆட்டோ பண்ணியிருக்கான், ஆட்டோ அடிச்சிருவான். அதே மாதிரி தான் நம்மளோட டிவிஎஸ் இப்போ 10 லட்சம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் விற்றுட்டாங்க. அந்த சர்க்கிள், அந்த காம்பிட்டன்ஸ் சர்க்கிளும் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு முதல் விஷயம். 2வது ரொம்பாத விஷயம், உங்களுக்கு காம்பிட்டன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா எந்த விலையில் வாங்குறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிஸ்னஸுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். முழு பிஸ்னஸுக்கு என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க, அந்த விலைக்கு நம்மளால் கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக கணக்கு போட தெரியணும். ஒரு 10 ரூபா பொருளை நீங்கள் 11 ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஜாஸ்தி கொடுத்துட்டீங்க. நீங்கள் அது மாதிரி வாங்குவீங்களா? 10 இடத்துக்கு வேலைக்கு போய் என்ன விலை கிடைக்குதுன்னு பார்த்து தான் ஒரு 10 ரூபா பொருளை வாங்குவீங்க. அதே மாதிரி தான் கம்பெனியோட ஷேரையும் நீங்கள் வாங்கணும். இதனால தான் நான் வைர ஊசிங்கிற கான்செப்டை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லி கொடுத்தேன். அப்படின்னா இப்போ டைட்டன் நல்ல பிஸ்னஸ்ஸு, நகையை வாங்கி விற்கிற பிஸ்னஸ். நகையில் 5% 6% மார்ஜின் நெட்டாக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி, சென்ட்டு மாதிரி வாட்சுன்னு பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன விலைக்கு விற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா பொருள் 1000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 100 ரூபா பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அது 2000த்துக்கு போகணும்னு காத்துட்டு இருந்தோம்னா திரும்பி என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது 100 நாளைக்கு 100 ரூபாய்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் 100 ரூபாய்க்கு வரும்னு சொல்லலை, ஆனால் 500 ரூபாய்க்கு இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டில் அதுதான் நம்மளுக்கு ஆச்சு. 1000 ரூபாய்க்கு வந்து பொருள் எல்லோரும் வாங்கணும்னு நீங்கள் நினச்சும்போது டபக்குன்னு அது 500 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. நான் அப்போ கூட என்ன சொன்னேன், 500 ரூபாலேயும் ரொம்ப காஸ்ட்லி, 200 ரூபா வந்தால் பாருங்கன்னு. இது 2மே நல்ல பிஸ்னஸ் நமக்கு புரியும், சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. ஸோ 100 ரூபா பொருளை ஒரு வேல்யூ 100 ரூபான்னா அதை 90 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ 10 ரூபா நம்மளோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம கணக்கில் ஏதோ வியாபாரத்தில் தப்பு, அது மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்னா அப்போ அந்த 10 ரூபா நம்மளுக்கு சேஃப்டி குஷன் மாதிரி இருக்கும். இது மாதிரி சேஃப்டி குஷன் இல்லாமல் உன்னத்தில் இறங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெள்ளை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் விலை ஏறுறச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும். 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அது 50 ரூபாய்க்கு விழுந்ததுன்னா 50% ஃபால். ஆனால் 50 ரூபா ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு போனோம்னா அது ப்ரைஸு டபுள் ஆகணும். 50% விழுந்ததுன்னா 100% ஏறினா தான் அந்த இருக்கிற இடத்துக்கே போய் நிற்க முடியும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு
நம்ம புத்திசாலியாக கூர்மையாக இருக்க வேண்டியது நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோம். அப்போ 100 பொருளை எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு சாக்கு வராது. நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கை 5 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணோம். இன்றைக்கி அது 40 ரூபாய்க்கிட்ட எங்கேயோ விற்குது. என்ன ஆனாலும் 5 ரூபாய்க்கு வராது, 20 ரூபாய்க்கு வரலாம். அப்போ கூட நம்ம 4 மடங்கு காசு பண்ணிட்டோம் 5 ரூபாய்க்கு கன்சிடர் பண்ணிட்டு. இதை தவிர டிவிடெண்ட்டுங்கிற பேரில் வாங்கி சாப்பிட்ருக்குறோம். அதனால் எவ்வளோ கம்மியாக ஒரு ஸ்டாக்கை விலைக்கு வாங்குகிறோமோ அது நம்மளுக்கு நல்லது. 5 ரூபாய்க்கு கூட ஒரு நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியுங்கிறதுக்கு நம்மளுக்கு சவுத் இந்தியன் பேங்க் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதை தான் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். இது 3வது பிரின்சிபல். இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.